வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே அண்டர் கேமிங் தமிழ் 2.2. இந்த வேளையில் பார்த்தீங்கன்னா ஈவில் நோடோட தேர்ட் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈவில் நோடோட ஃபஸ்ட் எஸ்கேப் செகண்ட் எஸ்கேப் நம்ம முடிச்சிட்டோம். டோர் எஸ்கேப் அண்ட் வேன் எஸ்கேப் அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்கேப்பான க்ரொக்கடைல் எஸ்கேப், அதான் அந்த போட் எஸ்கேப் மாரி இருக்கும், அந்த எஸ்கேப் பண்ண தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோட இன்ட்ரோ பண்ணிருந்தலாம். ஓகே, இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் நார்மல்லே ப்ளே பண்ணலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லோ மீடியம் மைக், நம்ம வழக்கம் போல் எப்பவும் போல் மீடியம், ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே கரெக்டாக இருந்தால் தான். நம்ம இந்த ஆர்டு ஐயெல்லாம் வச்சோன்னா ரேவதி மேம் சும்மாலே வருவாங்க, நம்ம அதெல்லாம் வச்சோன்னா குடுன்னு ஓடிந்து டபால் அடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டே 1. ஓகே, நானும் ஒரு நாளாச்சு இந்த போர்டில் என்ன எழுதுறாங்க படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நம்மளால் அதை முடியும். கண்டிப்பாக ஒரு நாள் அதை படிச்சிடலாம். சென்சிட்டிவ் கொஞ்சம் என்ன இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிடலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரேவதி மேம் பார்க்க வந்திருக்கோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோர் திறந்துட்டு வெளியே போகலாம். ரேவதி மேம் வேறு இங்கே எங்கன்னா இருப்பாங்களா தெரியல. ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா தோதா இருக்காங்க. மேம் எப்படி இருக்கீங்க? ஐயோ, அந்த சம் பேர் வர மாற்றிட்டேன். எங்கே ஏதோ ஒரு சம் பேர் வந்து சொல்லிட்டு வருவாங்களே, ஏதோ ஒரு சம் ஒன்று போடுன்னுவாங்க, அந்த சம் பேர் வர ஞாபகம் வர மாட்டேங்குது. என்னடா அது, எனக்கு வர அந்த சம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன சம் அது? தம்பி பிஆர்எஸ் போடுடா தம்பி, பிஆர்எஸ்டா. ஞாபகம் வந்துச்சு, பிஆர்எஸ்ல அது. சூப்பர் மேம், நானே மாற்றிட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக்கை திரும்பி நம்ம அங்கே போட்டு இந்த இடம் ஃபுல்லாக நம்ம கரண்ட் வர வச்சிடலாம். சென்சிட்டிவ் கொஞ்சம் நம்ம லைட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, இந்த ப்ளக்கை திரும்பி நாங்கள் போடுறோம், அந்த இபி பஸ் டமால் வெடியும் அப்படி நடந்ததுன்னா நல்லா இருக்காது. ஓகே, பார்த்தீங்கன்னா அதை போட்டாச்சு. இந்த இடம் ஃபுல்லாக நம்ம கரண்ட் வந்துட்டுருக்கோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ண எஸ்கேப் பண்ண போகிறோன்னா க்ரொக்கடைல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் அண்ட் வேன் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் போங்க, அண்டர் கேமிங் தமிழ் 2.2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதி மேம் பின்னாடியே வராங்க, ஸ்ட்ரைட்டாக ஓடிடலாம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் அந்த வீடியோ பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஓப்பன் பண்ணியா நம்ம? ஐயோ, பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணால் தான் இந்த இடத்துல எல்லா ஷட்டருமே ஓப்பன் ஆகும், அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ரேவதி மாதிரி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பின்னாடி தான் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரொக்கடைல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுபார் தேவைப்படும். கவுபார் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரி இருக்குங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இங்கே இருந்தால் இருக்கும். அது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, பார்த்தீங்கன்னா இங்கே அது இல்லை. சூப்பர், இங்கே இருக்குன்னு நினச்சி வந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அது இங்கே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிடலாம். ரேவதியும் வராமல் இருந்தால் சரி, வந்தாங்கன்னா சூப்பர், இங்கே வராங்க. தம்பி எங்கடா போற? வாடா தம்பி, பிஆர்எஸ் போடுடா தம்பி. எங்கடா ஓடுற? வாடா தம்பி, பிஆர்எஸ் போடுடா தம்பி, வா. மேம், பிஆர்எஸ் போன செம்மோட முடிஞ்சு போச்சு மேம், இன்னும் பிஆர்எஸ் நிற்கிறீங்கோ. ஓ அப்படியாடா தம்பி, அப்போ பிரான்ச் அக்கௌண்ட் போடு. வாடா தம்பி, வாடா தம்பி, பிரான்ச் அக்கௌண்ட் போடுடா தம்பி. ரேவதி மேம் கூட நம்மளே வாய் குத்து மாட்டிடும் போல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். கோவர்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுபார் தேவைப்படும். அந்த கவுபார் தான் நான் தேடினுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காயின் இருக்குது. இந்த கேம் முன்னாடி விளையாட வந்தாலும் நிறைய காயினில் விட்டு போயிட்டாங்க போட்டுருக்கு. இங்கே காயின் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இருக்கா? சூப்பர். பார்த்தீங்கன்னா கவுபார் இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுபார் இருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ரேவதி மேம் இங்கே வர வச்சிடலாம். ஏன்னா நம்ம கீழே போகும்போது அங்கே இருந்தாங்கன்னா டப்பால் அடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டாங்க. தம்பி நில்றா தம்பி, பிரான்ச் அக்கௌண்ட் போடுறா தம்பி. இதாண்டா கேட்டேன், பிரான்ச் அக்கௌண்ட் தம்பி, பிரான்ச் அக்கௌண்ட் போடுறா தம்பி, நில்றா. மேம், நான் அதெல்லாம் அப்புறம் வந்து போடுறேன் மேம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ரௌட் எஸ்கேப் முடிச்சுட்டு தேர்ட் எஸ்கேப் வின் பண்ணிட்டு வெளியே போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்டலாம். நம்ம இந்த ரெஸ்ட் ரூம் வழியாக போய்ட்டு அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வெளியே போகிற மாதிரி இருக்கும்.
அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக போகும், ஒரு சைடு ஆப்போசிட்லேருந்து வரல. அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வீல் மாரி கொடுத்துட்ருப்பாங்க. அதை எடுத்து என்ன பண்ணோம், 4 இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம லாக் ஓப்பன் பண்ணுற மாரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணட்டா ஓப்பனாக டைட்டாக நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அது. எறாதே ஓகே ஓகே அது பேர் ஏதோ ஒன்று. இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட் பண்ணணும். 4 இது பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம டைட் பண்ணிட்டோன்னா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சைக்கிளில் நெட்டு டைட் பண்ணுவாங்கள்ல அந்தமாரி இருக்கும். இது டீ ஸ்பேனர் நினைக்கிறேன். ஆமாம் இது பேர் பார்த்தீங்கன்னா டீ ஸ்பேனரு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம 1 டைட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது. ஓகே நானும் இது உள்ளே வந்து எவனோ ஒருத்தகிறான், அவன் எவனு தெரியல. இது உள்ளே இருக்கிற நானும் பார்க்குறேன். ஆனால் பார்க்க முடியல. ஏன்னா நான் இது கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவன் ஒழிஞ்சிக்கிறான். என்னை பார்த்து பயப்படுறான்னு நினைக்கிறேன். டோரை தோற டேய் டோரை தோற டேய். நான் எங்கள் தனியாக்கிறேன்டா டே, டோரை தோறா. இவன் ஓப்பன் பண்ண மாட்டான் எப்படி இருந்தாலும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். வேன் வர பார்த்தீங்கன்னா கிளம்புது. நம்ம வேனில் அப்படியே ஏறி கொண்டு போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம குரோக்கோடைல் எஸ்கேப் பண்ணுறதான் வந்திருக்கோம். சூப்பருங்க. ரேஜிவன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இதிலே வராங்க. ஐயோ கரெக்டாக போனோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீல் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தான் இருக்குது. அந்த 3 பார்த்தீங்கன்னா உள்ளதாக இருக்கும். அங்கே போய் நம்ம டைட் பண்ணிட்டாலே போதும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரெஸ்ட் ரூம் போகிற வழி இருக்குங்களா. ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் டோர் ஓப்பன் பண்ணால் அதுவும் ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே ஒன்று இருக்கும். ஓகே இங்கே இல்லை, பக்கத்தில் ஒரு டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே இந்த இல்லை ஐயோ எந்த டோர் எனக்கே தெரியல. இந்த டோர் தான் நினைக்கிறேன். சூப்பர் இது உள்ள தான் இருக்குது. ஓகே டைட் பண்ணுறாது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம 2 கம்ப்ளீட்டாக டைட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 தான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற வழி இருக்கும், அங்கே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது உள்ள தான் இருக்காது. நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன ரேவதி மேம் உள்ளே வந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆவதும் டைட் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அந்த 1 நம்ம டைட் பண்ணிட்டோன்னா ஐயோ ரேவதி மேம் ஓடுறா. தம்பி எங்கடா போற தம்பி? நில்றா தம்பி, பிரான்ச் அக்கௌண்ட் போடுவாடா தம்பி. நான் உனக்கு டெஸ்ட் வைக்க போறேன்டா தம்பி, பிரான்ச் அக்கௌண்ட் போடுவாடா. நில்றா தம்பி. ஐயோ இவங்க வேறு சும்மா டெஸ்ட் வைக்க போகிறேன், அது வைக்க போகிறேன், இது வைக்க போகிறேன்னுங்கிறாங்க. நம்ம வச்சாலும் பார்த்தீங்கன்னா எழுத போதில்லை, அது அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்லுங்கிறாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரே ஒன்று அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியல. சூப்பருங்க இங்கே தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபா இடம் வந்தோமே இங்கே தான் இருக்கும். அது இப்போ நீங்கள் ஞாபகம் வருது. அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகே நம்ம இதை டைட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துச்சு இன்ஃபர்மேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டைட் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, அந்த தண்ணி அங்கே போயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்டலாம். கோபர் வேறு எங்கே போட்டேன்னு தெரியல. தெரிஞ்சு இந்த வீல் இந்த ஸ்பேனர் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அது இங்கே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் அங்கே போயிருக்காத பார்த்தீங்கன்னா 2 சைடு தண்ணி பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இதுமாரி இருக்குது பார்த்தீங்கன்னா பல்ப் மாரி. அதுக்கே குஞ்சு பார்த்தீங்கன்னா அண்ணன் சைடு போனோம். அந்த சைடு போனோன்னா தேர்ட் எஸ்கேப் சூப்பர் பார்த்தீங்கன்னா கவுபார் இங்கே தான் இருக்குது. தேர்ட் எஸ்கேப் போகிற அந்த வழியை நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் எஸ்கேப்பை உள்ளே போக போகிறோம். யாராவது இவங்க வராங்களா பார்த்துக்கலாம். ஓகே அவங்க வரல. கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி போகுது. எத்தனை வண்டா இன்னும் போவோமா? ஓகே பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்கேப் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இடம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாரி இருக்குது. உள்ளே குச்சோன்னா நம்ம கேலி ஆகும். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா குரோக்கோடைல் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இது உள்ளே தான் ஸ்விம்மிங் பண்ணுங்குது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு ஒன்று தேவைப்படும். அந்த சுவிட்சை நம்ம போட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா அந்த தண்ணியில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். ஓகே இங்கே ஏதோ இருக்குது. என்னடா அது? ஐடா. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சில் ஃபஸ்ட் நம்ம தேடி பார்க்கலாம். இது உள்ளே இருக்கா? ஒன்றும் இல்லை. என்னடா அது? பேப்பர் எது மினுக்குது. சும்மாவா? இது உள்ள என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏன்டா எல்லா கேம்லேயும் ஒன்று ஏன்டா இவ்வளோ டப்பா வைக்கிறீங்க டே? கிரானிலையும் சரி இதுலேயும் சரி எல்லா கேம்லேயும் சரி ஒன்றும் எல்லாத்தையும் இவ்வளோ டப்பா வைக்கிறானுங்க. இதில் என்ன இருக்கா? இது உள்ள ஒன்றும் இல்லை. கை வச்சா சாகுது அடிக்கும். இது உள்ள ஒன்றுமே இல்லை. ரியாஜி மாமா எப்போ வருவாங்க தெரியாது. ஏன்னா வந்தால் டப்பால் அடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஏணி மாரி போகிற மாரி இருக்குல்ல, அது மேலே ஏறி போனால் சரி நம்ம மேலே போயிடலாம். ரியாஜி வந்து இந்த ரூமில் வந்தானா நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐயோ இது உள்ள என்ன இருக்கா? இது உள்ள ஒன்றுமே இல்லை. இது உள்ள ஒன்றுமே இல்லை. இதை சும்மா போட்டுருக்கு பெட்டிலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏட்டா ஏதோ ஒரு பெரிய கண்ட்ரோல் ரூம் மாரியே இருக்குது.
சுச்சி வர தம்தூன் இவ்வளோ பெரிய இடத்துல நான் தம்த சுச்சி எங்கடா போய் தேட வேண்டி ஏதாவது ஒரு கரண்ட் பாக்ஸ்னு சுச்சி நான் வச்சு தான் எடுத்துன்னு வரணும். உள்ளே பார்த்து சூப்பர்ரா. அப்போ கூட காயின் தான் நிறைய இருக்குது கண்டி. நம்ம தேடி இதோ பார்த்தீங்கன்னா இங்கே கூட காயின். அப்போ இந்த திருடலாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே உதவி இருக்குது. ஏன்னா அதான் இந்த வீல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் ஃபூலாண்ட ஒரு வழி பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும். அது இது நம்ம போட்டு யூஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வழி வந்து ஓப்பன் ஆகும். அது உள்ளே போய் என்ன பண்ணால் நம்ம ஒரு 4 ட்ரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா சுச்சி இங்கே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கவுபர் நம்ம கீழே போட்டோன்னா சவுண்டு வரும். சூப்பர். பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கு ரேவதி மாமி இங்கே வந்தால் வருவாங்க. நம்ம சுச்சி இங்கே போட்டுடலாம். ஓகே, நான் ஆன் பண்ணி வச்சு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகிறதுக்கு முன்னாடி அந்த குரோக்கோடைல் அதை முதல்ல எங்கன்னா இதுதான் பார்த்துட்டு போனோம். ஏன்னா அது கிட்ட அது கூட வேறு ரொம்ப கிட்ட போனீங்கன்னா அது நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஓரளவு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தூரமாக இருந்தால் அது நம்ம ஒன்றும் பண்ணாது. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுபாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஷு பொம்மை ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். இந்த மான் கொம்பு பிஷு பொம்மைலாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஷு பொம்மை நம்மளுக்கு தேவைப்படும். அது எதுக்குன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கல் கொஞ்சம் இதுமாரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே லைட்டாக கொஞ்சம் உடஞ்ச மாரி இருக்கும். ஐயோ ரேஜ் மாட்டாங்களா, சூப்பர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிஷு பொம்மை நம்ம வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுபார் வச்சு அந்த கல்லை நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிஷு பொம்மை அங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தூரமாக போயிட்டோன்னா இந்த crocodile இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட போய் என்ன பண்ணோம், அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உடைக்க பார்க்கும். அதை வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அது உள்ளே போயிட்டு அங்கே உள்ளகிற மிஷினில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேவியம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுக்கிறாங்க எப்பயோ. ஐயோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை போயிடலாம். ரேவியம் மாதிரி பின்னாடியே தான் வருவாங்க. எப்படி இருந்தாலும் எங்கே வராங்க தெரியல. சரி நம்ம இப்படி போகலாம். எங்கே இருக்காங்க தம்பி? எங்கடா போகிறேன்? பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. சூப்பர். தம்பி எங்கடா போகிற தம்பி? வாடா தம்பி, பிரான்ச் அக்கௌண்ட் போடுவாடா. நீ தானே பிரான்ச் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்து கேட்டேன். வாடா தம்பி, பிரான்ச் அக்கௌண்ட் போடுவாடா. வாடா தம்பி, எங்கேயும் ஓடாதடா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள், நான் ரேவதி மேம் கிட்ட இதுமாரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லலை. அவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டாந்தன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மேம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாமூச்சி விளையாட போகிறோம். நீங்கள் தான் கேட்சரு, நான் தான் ஓடுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா குடுகுன்னு பார்த்தீங்கன்னா அத்தை விட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடுருவேன். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா மேம்? அப்படியாடா தம்பி, சரி ஓகேடா தம்பி. நீ என்ன பண்ணுற? போயிட்டு எங்கன்னா ஒழிஞ்சிக்கோ. நான் வந்து உன்னை தேடுறேன், சரியா? போடா தம்பி, நீ போய் எங்கன்னா ஒழிஞ்சிக்கோ. நான் வந்து உன்னை தேடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஐட் ஆகிக்கலாம். ரேவதி மேம் பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி விளையாடலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுவில் ஒழிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ நம்மளை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஐஸ் பாய்ஸ்லாம் அவ்வளோ பேர் ப்ரோ பிளேயர் இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம எதில் நின்னாலும் கண்ணு தெரியாத மாரி போவாங்க. பார்த்தீங்கன்னா அதோ போயிட்டு இருக்காங்க. நம்ம இதுள்ள கொஞ்ச நேரம் இருந்தாலும் அவங்களே போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேவதி மேம் இங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ரெட் கலரில் சின்ன வீல் மாரி இருந்து பார்த்தீங்களா, அது எதுவுமே என்ன பண்ணலாம்னா நம்ம கீ அங்கே போட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா அது ஓப்பன் பண்ணால் தான் அது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ட்ரம் மாரி தேவைப்படும். அது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகும்போது அங்கே நான் சொல்கிறவங்களாண்ட. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தேர்ட் எஸ்கேப் பண்ண அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்துவிட்டோம். இந்த வீலை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போட்டுடலாம். ஐயோ சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த crocodile அங்கே தான் இருக்குது. தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா தம்பி. ஐயோ இருந்தாலும் நகர மாட்டான் போட்டிருக்க தம்பி, கொஞ்சம் ஓரம் போப்பா. ஐயோ இந்த அளவில் தள்ள மாட்டான் போட்டிருக்க. ஐயோ கொஞ்சம் தள்ளியா. சரி நீ தள்ள மாட்டேன், நான் அப்படி போகிறேன் போ. நான் அப்படி போனேன் அப்படியே நீ சைடு வருவேன் எனக்கு தெரியும். வருவியா? ஐயோ அங்கேயே நிற்கிறானே. சூப்பர் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் அங்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு. இவர் இப்படி வரலன்னா ரேவதி மேம் அப்படி வந்துடுவாங்க. நம்ம டப்புன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கீழே போயிட்டு இந்த வீல் அங்கே போட்டுடலாம். தலைவர் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓட்டார். ஓகே சீர் நம்ம கீழே போய்ட்டு அது போய் அங்கே போட்டுடலாம். பொறுமையாக இறங்கணும். டப்புன்னு வந்துடுங்க இந்த போது. பார்த்தீங்கன்னா அது அங்கே தான் இருக்குது, வால் தேர்து. ஓகே நம்ம இதை போட்டுடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம போட்டோம். சைட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கான அந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் மாரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம். அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துன்னு வந்துட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வரோம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த ப்ளூ பிரிண்ட்டு பார்த்துங்க. போட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணல. நம்ம பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ட்ரம் மாரி பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ட்ரம் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா
சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரொக்கோடைலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இங்கே லிவர் மாரி இருக்குல்ல, நம்ம பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப்க்கான எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த லிவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டோன்னா போட் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரொக்கோடைல் வர எங்கே இருக்குது தெரியல. ஓ, நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குதா? ஓகே, அங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 4 ட்ரம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா 3 ட்ரம்ஸ் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் இருக்குது. சூப்பர். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ட்ரம்மு தான். ஓகே, இந்த ட்ரம்மை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய்ட்டு போட்டில் செட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ட்ரம் எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். இன்னொரு ட்ரம் பார்த்தீங்கன்னா இங்கே அவன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது இன்னொரு ட்ரம்மும். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரூ ட்ரம்மு தான். அந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நான் அதான் இந்த மீன் பொம்மை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ட்ரம் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்ததில்ல, அங்கே நிறைய இந்த வேஸ்ட்டெல்லாம் குப்பெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அது உள்ளே பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒழிஞ்சின்னு இருக்கும். என்ன ப்ரோ ஒழிஞ்சின்னு கேட்டிங்கன்னா, அது உள்ளே எங்கன்னா இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மீன் பொம்மை பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டு அதை போய் எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கேமிங் தமிழ் 2.0க்கு ஒரு மோட்டிவேட்டனாக இருக்கும். நீங்கள் தர ஒரு மோட்டிவேஷனும் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ரேவதியம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இது உள்ளே போயிட்டு அப்படி போகலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வராமல் இருந்தால் சரி. சூப்பர். ஐயோ, பார்த்துட்டாங்க. நம்ம கொம்முன்னு போயிருந்தோட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்கள் நின்ட்டோம், அதனால் பார்த்துட்டாங்க. ஐயோ, வராங்க. நம்ம சுற்றின்னு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு அந்த மீன் எடுத்துன்னு வந்துடலாம். மேம் வர பின்னாடி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் வருவாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மான் பொம்மை மீன் பொம்மைலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த மீன் பொம்மை ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கீயை போட்டிங்கன்னு வச்சிங்களேன் சவுண்டு வரும். நம்ம கீயை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் பொம்மை ஐயோயோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். இப்போ விஷயம் என்னென்னா, இந்த மீன் பொம்மை நான் கீயை தூக்கி போட்டேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இது இங்கேயே வேண்டிச்சு. அதுவும் இதுக்குன்னா சம்மந்தம்னா, இந்த மீன் பொம்மை தூக்கி போட்டிங்கன்னா ஒரு பாட்டு மாரி ஒன்று கேட்கும். அதான் மியூசிக் மாரி. அந்த மியூசிக் எப்படின்னா, அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகாது. ரேவதி மேம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் கேட்குறதால பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்பாங்க. இல்லைனா நம்மளை எங்கன்னா தூரத்தில் பார்த்துட்டோன்னா வருவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் எங்கே தான் இருக்குது, நம்மளும் இதுக்குள்ளே ஒழிஞ்சின்னு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் போக முடியாது. ஏன்னா ரேவதி மேம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் கேட்குறதுல அங்கேயே தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக வாண்டடாக போய் நம்மளே அடி வாங்க போகிறோம். பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்துட்டாங்க. ஐயோ, மூணு லைஃப் அப்படியே வச்சுன்னு இந்த கேம் நான் முடியலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தமாதிரி சேலஞ்ச் எதுவுமே வச்சுன்னு வரல. அதுவே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாதிரி வீடியோ போடுறோம்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலஞ்ச் பேர் என்ன கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தமாதிரி சேலஞ்ச் பேர் என்ன பண்ணலாம், அதான் ஹார்ட் மோடில் ப்ளே பண்ணுங்க ப்ரோ, இல்லைனா எக்ஸ்ட்ரீமில் ப்ளே பண்ணுங்கள். அந்தமாரி என்ன சேலஞ்ச் பேர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நான் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக மேலே அதை எடுத்துட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். மேம் பார்த்தீங்கன்னா வரா மாரி தெரியல. ஆனால் எங்கேயோ பார்த்துட்டாங்க. அந்த மியூசிக் மட்டும் கேட்குது. சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போயிட்டு நம்ம அங்கே செட் பண்ணிடலாம். க்ரொக்கோடைல் வர எங்கே இருக்குது தெரியல. அது வராமல் இருந்தால் சரி. சூப்பர்ரா தம்பி. வணக்கம் தம்பி. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. அப்படியே கபக்குன்னு பூச்சிக்காது நினைக்கிறேன். அப்படியே அது கொஞ்சம் ஓரமாக போச்சு நல்லாயிருக்கும். டே இங்கேயே படுகாரா டேய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது போய் வெப்பன் தெரிஞ்சால் அது இங்கேயே பத்துக்குது பார்த்தீங்களா. இதோ பாரு, உனக்கு தான் இந்த பிரிச்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன். நீ சாப்பிட்றதுக்கு தான் சூப்பராக இருக்கும். நீ இதேமாரி பற்றிருந்தீங்கன்னா ரேவதி மாமா தான் நஷ்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீ சாப்பிட முடியாது, பார்த்துக்கோ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஏந்து போடா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆள் வர ஏந்து போக மாட்டான்னு நினைக்கிறேன். இங்கேயே பத்துட்டான். அது பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுறான்னா பார்த்தீங்கன்னா தோ பக்கமே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா போயிட்டான். போடா தம்பி. இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டோம். நம்ம போய் அதை செட் பண்ணிடலாம். போயிட்டான் போல். நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடலாம். ஓகே, செட் பண்ணுறாத. என்னடா அதா ஃப்ரெண்ட்ஸ், வைக்க முடியல. ஐயோ, இப்போ ஞாபகம் வருது. கோபார் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கல் நம்ம ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணோம். ஒரு கல் அங்கே எடுக்கணும். ஐயோ,
சரி போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோபார் எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா கீழே போட்டோன்னா மியூசிக் வரும். அந்த மியூசிக் கேட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி மேம் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுவாங்க. சூப்பர்ரா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபிஷ்ஷை நாங்கள் தூக்கி போட்டேன். சூப்பர். பார்த்தீங்கன்னா ரேவதி மேம் வந்துட்டாங்க. ஐயோயோ மேம், நீங்கள் இப்படி வரத்துக்கு தான் நேரமா மேம்? ஏன்னா அந்த கோபார் மட்டும் எங்கே சொல்லிட்டீங்கன்னா நான் பேத்துட்டு வந்துடுவேன். என்னடா தம்பி என்னடா கேட்குறேன் என்னதிங்க. ஆனால் அது எங்கே போட்ட சத்தியமாக நீ தெரியல. கோபார் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் எங்கேயோ போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா எங்கே அதை நான் போட்டேன்ட்டு? ஆஹா கௌபார் எனக்கு தெரியலையே. இது உள்ள எங்கடா இருக்குதா? கௌபார் 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 கௌபாரு எங்கடா வச்சேன்? பார்த்தீங்கன்னா சூப்பர் தோதா இருக்குது. ரேவதி மேம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போய்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஐயோ வந்துட்டாங்க. தம்பி எங்கடா போற தம்பி? வாடா தம்பி, பிரான்ச் அக்கௌண்ட் போடு வாடா தம்பி. எங்கடா போற? நில்றாடே. மேம் நீங்கள் வேறு மேம், இன்னும் அந்த பிரான்ச் அக்கௌண்ட்டை விட மாட்டீங்க நீங்கள் மேம். அதுக்கு சைடில் போய் நல்லாயிருக்கும். ரிங்கா ரோசஸ் இல்லாத மாதிரி இங்கே சுற்றி சுற்றி வந்து நிற்கிறீங்க. நான் ஸ்ட்ரைட்டாக கீ இறங்கலாம் பார்க்குறேன். இறங்கிடலாமா? இறங்கலாம். ஓகே, இப்படி இறங்கிட்டு நம்ம இப்படி தான் ஏறணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருப்பாங்க. வந்துட்டுக்கிறாங்களா? பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்துக்கிறாங்க. ஆஹா திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்ம திரும்ப போயிட்டு இறங்குறோம். அந்த செங்கலை எடுக்கிறோம். ரேவதி மண்டியிலே அடிக்கிறோம். ஐயோயோ இது வேறு வருது. ஏன்டா அடே குரக்கடையில், உனக்கு இதான் நேரமாடா அங்கேருந்து வெளியே வரத்துக்கு? ஐயோயோ தோதான் எங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் இப்படி லேட்டாக வந்திருந்தோன்னா கரெக்டாக அடி வாங்கியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த டோரை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணணும். அதாவது அந்த ஃபிஷ்ஷு வச்சு அந்த நம்ம ஃபிஷ் எத்துமே அங்கே உடைச்சா அந்த குரக்கடையில் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உடைக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அது உடச்சிட்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கோட் நம்பர் மாரி இருக்கும், அங்கங்கன்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு எடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் தான் இருக்கும். அந்த 4 நம்பர் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த டோரில் போய் போட்டோம்னா அது உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த குரக்கடைலுக்கு இந்த கயிற்றுலலாம் மாட்டுவாங்க பார்த்தீங்களா? அது அந்த டாக்லாம் கயிற்றுல வந்து இது மாதிரி மாட்டுவாங்களே, ரிங்கு மாரி பெருசாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டோர் உள்ள தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோபார் வச்சு அதை ஓப்பன் பண்ணிட்டேன். குரக்கடையில் நம்ம தூங்கியிருந்தாங்க நினைக்கிறேன். ஃபிஷ்ஷை திரும்ப ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ண வச்சிடலாம். ஐயோ இது வரை கரெக்டாக வர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகே செட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நம்ம மேலே ஏறிடலாம். குரக்கடையில் அப்படியே வந்து ரேவதி மேம் பின்னாடி அப்படியே ஒரு கடிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது மியூசிக் அப்படி திரும்பிச்சு. ஏன்னா அந்த குரக்கடையில் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உடச்சிதில்ல, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அது உள்ளே போனோம். ரேவதி மேம் அது உள்ளே வந்தாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரேவதி மேம் பார்த்தீங்கன்னா நம்ம கையோடு கூட்டு போயிட்டு மேலே எங்கன்னா விட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எத்தனை நம்ம எங்கன்னா விட்டு வந்துடலாம். மேமே நம்ம எங்கன்னா சவுண்டு போட்டால் மேலே வந்துடுவாங்க. அதோட நம்ம கீழே எங்கன்னா சவுண்டு போட்டால் பார்த்தா அவங்க கீழே வருவாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ரேவதி மேம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இடத்துல செட்டில் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டோர் கிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா அந்த டோர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. எங்கடா டோர்? பார்த்தீங்கன்னா டோர் இங்கே தான் இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது கிட்ட பார்த்துங்க. என்னடா அதே இதே ஜூஸ் குடிக்கிற மாதிரி டம்ளர் ஒன்றுக்குது. அப்புறம் ஏதோ விங்ஸா? ஓகே அப்புறம் வந்து பதியல் பெட்டி. அப்புறம் என்னடா அதே? பாம்பு, ஸ்னேக். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா இந்த சிம்பிளுக்கு கட்டுற கிட்ட தான் வந்து அந்த கோடோட நம்பர் இருக்கும். ஜூஸு, டம்ளரு, விங்ஸு, டப்பா, பாம்பு 4 கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே நம்ம வெற்றிகரமாக கீழே போயிட்டு அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆள் வர இன்னேத்தி தான் வர அங்கே போவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அது உள்ளே போயிடலாம். ஓகே நம்ம ஒரு ஜம்பு ஊற்ற ஸ்ட்ரைட்டாக அது உள்ளே வந்துடும் போல. என்னடா இது நிறைய சிம்பிள் இருக்குது. இதில் எப்படா நான் கண்டுபிடிப்பேன்? ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் சத்தியமாக தெரியல. ஆனால் அவங்க என்ன க்ளூ மாரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னது? ஓகே இது பார்த்தீங்கன்னா இதான் ஸ்னேக் நினைக்கிறேன். ஸ்னேக்காக பெட்டியா ரெண்டுமே இருக்குது. அதோ ஒரு ஃபோட்டோ. எனக்கு தெரிஞ்சு இதுதான் புதையல் பெட்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே டப்பா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக்கும் அப்புறம் என்னடா அதே என்னடா தோ டப்பா இருக்குது. ஆனால் இவனுக்கு கையில் பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் தான் வச்சுட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு விங்ஸ் தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விங்ஸு சூப்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 4மே கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லைடா எல்லாத்துலேயும் ஒரே சிம்பிள் இருக்குது. இங்கே 8 என்னடா இது? நம்ம இவ்வளோ நேரம் தேடுறோம். ரேவதி வந்து பின்னாடி டப்பால் அடிக்காமல் இருந்தால் சரி. இது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது ஸ்னேக்கு. இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த இதுன்னு நினைக்கிறேன். இதுதான் புதையல் டப்பாவா? இல்லை
ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எங்கடா அதே புயல் டப்பா. ஐயோ டப்பா எங்கே தெரியலையா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் மேகம் அவனே கொடுத்துருக்கான். நம்மளுக்கு மேகம்லாம் தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஜூஸ் டம்ளரு. ஜூஸ் டம்ளர் எந்த பிக்சர் எனக்கு தெரியல. இங்கே என்ன இருக்குதா? வேற என்ன பிக்சர் என்ன இருக்குதா? எங்கடா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3வது ட்ரம்மும் கச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும். இந்த டோர் கிட்ட போய்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம சைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போட்டுக்கிற அந்த இடத்துக்கு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டோர் இது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம 3வது இங்கே வச்சிடலாம். ஓகே வச்சாச்சு. ரேஜ் மேம் வர வருவாங்களா? வரமாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக போய் நம்பலாம். அது உள்ளே போய் தேடணும். ஸ்னேக்கோட பிக்சர் இருக்குது, அந்த விங்ஸோட பிக்சர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா அதே அந்த புதியல் டப்பா அதோட பிக்சர் இருக்குது. ஜூஸ் கேன் சாரி ஜூஸ் டம்ளரோட பிக்சர் தான் எதுனே தெரில. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 கோடு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அது இது என்னென்ன பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்தது. அப்புறம் வந்து ஸ்னேக் பிக்சரு. அப்புறம் என்னடா இருந்தது? விங்ஸு. அப்புறம் வந்து இந்த புயல் டப்பா பார்த்தீங்கன்னா 4 இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை ஆர்டராக நான் மறந்துட்டேன். என்னடா இது பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு இல்லை தேவைப்படுது. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து விங்ஸு. விங்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விங்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 7. யாராவது வருவாங்களா? இல்லை வரமாட்டாங்க. ஸ்னேக்கோட நம்பர் பார்த்தீங்கன்னா 4. விங்ஸோட நம்பர் வந்து 7. ஸ்னேக்கோட நம்பர் பார்த்தீங்கன்னா 4. புயல் டப்போட நம்பர் பார்த்தீங்கன்னா 5. ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்தேன். அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 8 தான். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8754 இதான் நினைக்கிறேன். யாராவது இன்னும் வருவாங்களா? ஓகே வராமே தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8754 என்ற கோடை நம்ம கரெக்டாக போட்டோன்னா டோர் அன்லாக் ஆகும். இல்லைனா பார்த்தீங்கன்னா கிரனால 6 அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8754 தானே? ஆமாம் 8754. சூப்பர். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக போட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ள ராஜிங் வராங்களா? வரா மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வரல. ஓகே பார்த்தீங்கன்னா இது உள்ள என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இதா? சும்மாவாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் இருக்குது. என்னடா இதா? ஏன்னா கையிலங்கால் ஏதோ செஞ்சால் மாரி இருக்குது. சால்ட்டிங்கெலாம் ஆச்சு. இதை போய் நம்ம அந்த குரோக்கோடைல் கயிற்றில் மாற்றணும் போல் இருக்குது. மாட்டணும் நம்ம மாட்டணும் இல்லை. அது பார்த்தீங்கன்னா சைடில் ஒட்டில் மாட்டி வைக்கணும். அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே வந்து மாட்டின்னு நம்மளை பார்த்தீங்கன்னா அது ஈத்துன்னு கரெக்டாக போய்டும். ஓகே இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே மாட்ட வச்சிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரம்மு தான் தேவை. ப்ளூ கலர் ட்ரம்மு. அந்த ஒரே ஒரு ட்ரம் மட்டும் கச்சிச்சுன்னா இந்த எத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அந்த ஒரு ட்ரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குமா இல்லை இந்த வெளியே அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும். அந்த இன்னொரு ட்ரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கணும். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா குரோக்கோடைல் இங்கே தான் இருக்குது. தலைவன் பார்த்தீங்கன்னா தூங்கினுங்கிறான். ஓகே அவர் தூங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஏன்டா அதை விட கண்ணுக்கு தெரியாமல் நல்லா மங்களாக வச்சுக்கிறானுங்க. நல்லா வேலை. ஓகே எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது திரும்ப நாங்கள் வச்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் அவ்வளோதான். இது திரும்ப நாங்கள் வச்சுட்டு அந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணாமல் லூஸ் பண்ண மாதிரி தெரியல ஏதோ ஒன்று. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி விட்டோன்னா எஸ்கேப் கன்ஃபார்மே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு. இதை பார்த்தீங்கன்னா சுற்றி விடணும். 1 நான் ஓப்பன் ஆகலை. 2 3 4 ஓகே 4 தடவை சுற்றி விட்டோம். ஓப்பன் இங்கே பார்த்தீங்கன்னா தலையை வரான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டுறாரு. மாட்டிங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக குரோக்கோடைல் எஸ்கேப்பை முடிச்சாச்சு. 3வது எஸ்கேப் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். 4th எஸ்கேப் வேணும்னா கமெண்ட்ஸில் போய்ட்டு ப்ரோ 4th எஸ்கேப் வேணும் ப்ரோ அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தம்பி எங்கடா போற? நில்றா தம்பி, என்னையும் கூட கூட்டின்னு போடா தம்பி. மேம் உங்களுக்கு இருந்து கூட்டின்னு போயிட்டா இந்த யார் மேம் பார்த்துக்கிட்டு நீங்கள் இங்கே இருங்க மேம். அதான் கரெக்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படியோ 4th எஸ்கேப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் உங்களாண்ட வருவேன். ஓகேவா மேம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். அனைவருக்கும் டாட்டா டாட்டா டாட்டா.